இந்த 5 விஷயம் உங்க மாடு பண்ணுச்சுன்னா உங்க மாடு பருவத்துல இருக்குன்னு அர்த்தம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு இந்த வீடியோல நான் சொல்றேன். இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா மாடு பருவத்துல இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மாடோட பெண் உறுப்பில இருந்து வெள்ளை கலர் திருவம் வரும். இந்த திருவத்தை வச்சு உங்க மாடு வந்து பருவத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இரண்டாவதா பாத்தீங்கன்னா, மாடுகள் வந்து ஒண்ணுன்னு மாடு மேல ஏறும். இப்ப நீங்க ஒரு மாடை வந்து தண்ணி காட்ட அழைச்சிட்டு செஞ்சீங்கன்னா அது வந்து தண்ணி குடிக்காம பக்கத்துல உள்ள மாடு மேல வந்து ஏறும். இதை வச்சு நீங்க மாடு பருவத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். மூன்றாவதா பாத்தீங்கன்னா, மாடோட சத்தத்தை வச்சு மாடு பருவத்துல இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். பொதுவா பாத்தீங்கன்னா மாடுகள் வந்து மெதுவா கத்தும். அந்த பருவத்துல இருக்கும் போது மட்டும் பாத்தீங்கன்னா மாடு வந்து அதிகமா கத்தும், அதுவும் தொடர்ச்சியா கத்திட்டே இருக்கும். இதை வச்சு மாடு பருவத்துல இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். நான்காவதா பாத்தீங்கன்னா, மாடோட ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா மாடை நீங்க கட்டி போட்டு வச்சிருப்பீங்க, இருந்தாலும் அது ஒரே இடத்துல நிக்காம இங்கேயும் ஒரே இடத்துல ஓடும், இல்லைன்னா ஒரே இடத்துல குதிச்சுட்டு இருக்கும். இது இப்படி பண்ணுச்சுன்னா உங்க மாடு வந்து பருவத்துல இருக்குன்னு அர்த்தம். லாஸ்டா என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் கூப்பிட்டு மாடுக்கு வந்து ஏஐ பண்ணிருங்க, இல்லைன்னா காலை வச்சு இணை சேர்க்கை பண்ணிருங்க. இப்ப பண்ற அவசியம் உங்க மாடு வந்து சினைப்படுத்திடும். இந்த அறிகுறி உங்க மாடு செஞ்சதுன்னா கண்டிப்பா பருவத்துல இருக்குன்னு அர்த்தம். இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.